இந்த பர்த்டே பாப்பாவுக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே வேலை முடிஞ்சிச்சுப்பா. வேற ஒன்றும் இல்லைங்க, பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸும் கேக்கும் கார்த்திகாவே வீட்லேயே ரெடி பண்ணிட்டாங்க. சரி, அதான் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு போகலாமேன்னு வந்தோம். இங்கே பாருங்க, இங்கே வந்து பார்த்தா ஐயரை காணோம். எப்பா நானே அபிஷேகம் பண்ணிட்டேமான்னு பாப்பா உள்ளே போனால் வெயிட் பண்ணுமா ஐயர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். கார்த்திகா பாப்பாக்கு பர்த்டே கேக் என்னாச்சுன்னு கேட்டேன். அப்படியே கொஞ்சம் ஓடிஜி திறந்து பாரு சொன்னா, திறந்து பார்த்தா உள்ள ப்ரௌனி கேக்கு. வாவ் சூப்பர். சரி அப்போ ட்ரெஸ்ன்னு கேட்டேன். உடனே 2 துணியை காமிக்கிறா. இது எப்படி ட்ரெஸ் ஆகும்னு கேட்டேன். இப்போ பாருன்னு சொல்லி டக்குனு ஒரு மந்திரத்தை போட்டு 2 ட்ரெஸ் ஆக்கிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்பிடாதீங்க, அது ஆல்ரெடி தச்சு வச்சதுதான். அப்புறம் மறக்காம பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாப்பாக்கு மட்டும் இல்ல அவங்க தங்கச்சிகளுக்கும் சேர்த்து கார்த்திகா எல்லாருக்குமே வயலட் கலர்லயே ட்ரெஸ் தச்சு கொடுத்தா. என்ன வழக்கம் போல எனக்கு மட்டும் எதுவுமே தச்சு கொடுக்கல. ஒரு வழியா பாப்பாவோட செகண்ட் பர்த்டேவை ரொம்ப சூப்பரா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் கார்த்திகா தான். அவ தச்சு கொடுத்த ட்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு தப்பான. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவ்வாட்டா.